யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமைகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமைகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவரே. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவரே. பகைவன் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பகைவன் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவரே. பகைவன் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பகைவன் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தீர். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானீரே சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். பல நாட்களாக இந்த வசனத்தை வைத்து நாம் பார்த்துட்டு வரோம். இது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வசனம். கவனிங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவன்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி, நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையிலே தியானமாக இருக்கும் பொழுது, அதை வாயில வைத்து பேசுகிற போது என்ன நடக்கிறது என்பதை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கவனிங்க, தியானம் என்று சொன்னால் மனதிலே வைத்து மட்டும் யோசித்து கொண்டிருப்பது, நினச்சி கொண்டிருப்பது, அது தியானத்தோடு தியானத்தினுடைய முழுமை கிடையாது. தியானத்தினுடைய முழுமை என்னவென்றால் அதை மனதிலே வைத்து பதித்து, அதை யோசித்து, அதை சிந்தித்து, அதே வாயிலே பேசுவது, அதே வாயில பேச வேண்டும், வாயில சொல்ல வேண்டும். அதனால தான் பாருங்க, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்ற வசனத்தை இங்க கர்த்தர் சொல்கிறார். வார்த்தையை சொல்றார், வாயை விட்டு பிரியக்கூடாது. தேவனுடைய வசனம் வாயில இருக்க வேண்டும். அது நல்ல மாற்றத்தை கொண்டு வரும், அதுதான் வெற்றியை கொண்டு வரும். ஏனென்று கேட்டால், தேவன் ஆதியிலே வாசிப்போம், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம்
வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. வார்த்தை தேவனாக இருக்கிறபடினாலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து அதை வாயில கொண்டு வரும்போது தேவன் உங்கள் வாயில் இருக்கிறார், தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வல்லமையாய் செயல்பட முடியும். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. உண்மையிலே தேவன் நம்முடைய வாயில் வருகிறார், தேவன் நம்முடைய நாவிலே வந்து பேசுகிறார். நமக்கு பேசுகிற தெய்வம் என்று நம்முடைய தேவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிற உண்மை. ஆமாம், இதுக்கு நாம தான் அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். நாம் அவரை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல ஏன் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க? அவரை போல ஏன் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? அவரை போல் செயல்படுவதற்காக. அவர் எப்படி செயல்பட்டார்? அவர் எப்படி செயல்பட்டாரோ அப்படி செயல்படுவதற்காகவே நாம் அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயல் என்றால் அவர் ஆவியின் சாயலாக இருக்கிறார், அவருக்குள்ளாக வல்லமை இருக்கிறது, அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார், நமக்குள்ளும் பேசுகிற தன்மையை கொடுத்திருக்கிறார். நாம் அப்படி பேச வேண்டும். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்த அந்த கதையை குறித்து வாசிக்கும் போது, அந்த ஸ்டோரியை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பேச வேண்டும், என்ன வேண்டும் என்று நாம விரும்புகிறோமோ அதை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தை எடுத்து வாயில வைத்து பேசினா, யோசுவாவே நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய், நீ நிச்சயம் நல்ல வெற்றி அடைவாய், நல்ல செழிப்படைவாய். அப்ப எப்பவும் தேவனுடைய வசனம் இருக்கிறபடி நம்ம நாவை நம்ம உருவாக்க வேண்டும். நம்முடைய நாக்கை அப்படிப்பட்ட நாக்காக வைத்திருக்க வேண்டும். உலகம் பூரா பாருங்க, பிரச்சனை பேசுகிற உலகத்தை நாம் பார்க்கிறோம், பிரச்சனைகளையே வாயில வைத்திருக்கிற உலகத்தை பார்க்கிறோம். ஆமா, தீமைகளையே வாயில, தீமை நிறைந்த உலகத்தை பார்க்குறோம், தீமைகளையே வாயில வச்சிருக்கிற உலகத்தை பார்க்குறோம். பேசுறது அதுதான் வருது பாருங்க. எல்லாருடைய நாவுகளிலும் தீமை நிறைந்திருக்கிற உலக மனுஷர்களை பார்க்குறோம். நாவு வந்துட்டு, நாம் பேசுகிற நாவில் வந்துட்டு பெரிய மாற்றம் வர வேண்டும். ஆமாம், மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய நாக்கை தேவன் பயன்படுத்தி இந்த உலகத்தில் பெரிய பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆகவே நம்முடைய நாவு தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்கணும். எப்போ பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தை பேசுகிற ஆளாக நாம் மாற்றப்பட வேண்டும். ஏன்னா அதில் தான் வல்லமை இருக்கிறது, அதில் தான் வல்லமை இருக்கிறது. அதனால தான் உலகிலேயே மிகப்பெரிய திருச்சபையினுடைய போதகர் பால்யாங் கீச்சோ, அவர் ஆரம்ப நாட்களில் என்ன செய்தாராம், ஒரு ஹோட்டலுக்கு ஒருவர் கூட்டிட்டு போனாராம். ஒரு நரம்பியல் நிபுணர், அதாவது நியூரோலஜி டாக்டர், அவர் அழைச்சிட்டு போய் ஆகாரம் உட்கொண்டுட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது அவர் பல கண்டுபிடிப்பை பற்றி சொல்லிட்டு இருந்தாராம். அவர் சொன்னாராம், மூளையில் வந்து மாறக்கூடிய மாற்றத்தை பற்றி, அதாவது வாயினால் பேசுகிற வார்த்தையினால் மூளையில் பெரிய பெரிய மாற்றங்கள் உருவாகிறது, சரீரத்தில் பெரிய பெரிய மாற்றம் உருவாகிறது என்று சொல்லி புதிதாக கண்டுபிடித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நாட்களில் சொன்னாராம். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவர் சொன்னாராம், இது எனக்கு தெரியுமேன்னு சொன்னாராம். அப்போது எனக்கே இப்போ தான் தெரியுது, நானே ஒரு நியூரோலஜி டாக்டர், எனக்கு இப்போ தான் தெரியுது. எங்களுடைய அந்த மீட்டிங்லாம் போடும்போது அப்போ தான் நாங்கள் தெரியும். இப்போ நமக்கு தெரியாது பாருங்கள், இந்த நேரத்தில் எங்கேயாவது மீட்டிங் நடந்துகிட்ருக்கோம். இந்த டாக்டர்ஸ் எல்லாம் கூடி நிறையா டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான மீட்டிங் வச்சுருக்காங்க. புது புது கண்டுபிடிப்பு, புது வியாதி, அதுக்கான தீர்வு, இதெல்லாம் பற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி எனக்கு நடந்துகிட்ருக்குது. உங்களுக்கு என்ன மீட்டிங் நடக்குது, உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் தெரியும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னாராம். அப்போ சொன்னாராம், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு யாக்கோபுன்னு ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னாராம். எந்த டாக்டர் அது, எப்படி, எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆமாம், யாக்கோபுன்னு டாக்டரு பைபிளில் இருக்கார். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பூமியில், இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் இயேசுநாதர் வந்தார் பாருங்க. அவருடைய கீழே வந்த சீஷரில் ஒருத்தர், அவர் ஒரு சட்டு இது கொடுத்துருக்கிறாரு, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. நாவு தான் வந்துட்டு வாழ்க்கையை கட்டுப்படுத்துது, வாழ்க்கையை மாற்றுகிறது, சரீரத்தையே வந்து முழு சரீரத்தையும் அது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருகிறதுன்னு சொன்னார். அதனால எனக்கு தெரியும்னு சொன்னாராம். உண்மைதான் அது. ஆமாம், முழு சரீரத்தையும் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமை நாவுக்கு உண்டு. முழு சரீரத்திலே மாற்றம் உண்டாகுது, சரீரத்திலே மாற்றம் வருது, வாழ்க்கையில் மாற்றம் வருது, சூழ்நிலையில் மாற்றம் வருது. எதனாலன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையினால. தியானம் என்று சொன்னால் நம்ம உள்ளத்தில் எண்ணத்தில் போய் தேவனுடைய வார்த்தை வைத்து எண்ணிக்கொண்டே நினைத்து கொண்டே இருப்பதோடு கூட முடியாது. அதை எடுத்து தேவனுடைய வார்த்தை எடுத்து மறுபடியும் வாயில் பேச வேண்டும். இதுதான் சின்ன புஸ்தகங்களை நாங்கள் அடித்து உங்கள்கிட்ட கொடுத்தோம். அதை தேவனுடைய வசனத்தை எடுத்து மறுபடியும் சொல்லி அதுதான் எனக்கு நடக்கும் என்று
ஆமாம். ஒருவர் பெண்ணே இல்லை, எனக்கு வயசு வேற கூடி போச்சு, எங்கே போய் ஜெபம் பண்ணாலும் எங்கே போய் யாரை பார்த்தாலும் உனக்கு பொண்ணு கிடைக்க வாய்ப்பு இல்லை, உனக்கு வயசு கூடி போச்சு என்னதான் சொல்கிறாங்க, உனக்கு மனைவி கிடைக்காது, உனக்கு மனைவி இல்லை, உனக்கு மனைவி இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஜெபம் பண்ண வந்தார். நாங்கள் என்ன பண்ணேன் தெரியுமா, தேவனுடைய வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த 128ஆம் சங்கீதத்தினுடைய வசனத்தை எடுத்து காட்டி அங்கே எழுதப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்கிறது? என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். அந்த 128ஆம் சங்கீதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இருப்பாள்னு போட்டிருக்கா, இல்லைன்னு போட்டிருக்குதா? இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, உனக்கு புள்ள மனைவி கிடைக்காது, உனக்கு இல்லை மனைவி இல்லை மனைவி இல்லைன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்ல இருப்பாள் அப்படின்றார். தேவன் சொல்கிறது தான் உங்களுடைய வாயில் வர வேண்டுமே ஒழிய மனுஷன் சொல்கிற வரக்கூடாதுன்றேன். ஆமாம், உலகத்தில் நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, வயசு கூடி போச்சு. ஏன் வயசு கூடி போச்சுன்னு பாருங்க, இருப்பாள்னு சொல்லி பாருங்க. எங்கே இருந்தாலும் உங்கள் வயசுக்கு ஏற்ற மனைவியை கர்த்தர் கொண்டு வருவார். அப்புறம் தான் ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ தான் போயிருக்காரு. எப்படியும் திருமணத்துக்கான இன்விடேஷன் கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் பிள்ளைகள் சில குழந்தையே இல்லை, அவங்க என்னென்னா எங்கள் குழந்தை இல்லைன்னு எல்லா டாக்டரையும் பார்க்க போகிறாங்க. அதே வசனத்தில் தான், அதே அதிகாரத்தில் தான் இருக்குது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இருப்பாருன்னு இருக்குதா, இருக்க மாட்டாருன்னு இருக்குதா? உனக்கு இந்த டாக்டர் சொல்கிறாங்க, உன் யூட்ரஸ் எப்படி இருக்குது, உனக்கு அப்படி அந்த தன்மை இல்லை, உனக்கு இந்த தன்மை இல்லை, ஆகவே உனக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு. அங்கே இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இருப்பார்கள். அப்போ நீங்கள் கவனிக்கணும், வேலையே இல்லையா, அதிலே வசனம் சொல்லப்படும். அதனால தான் 128ஆம் சங்கீதமே போதும், ஒரு வசனமே போதும், ஒரு வார்த்தையே போதும் சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கை நல்லாயிரும். நமக்கு அது நம்ம தேவன் அப்படி ஒரு பெரிய வல்லமை வச்சிருக்கார் தம்முடைய வார்த்தையில். ஆகவே இந்த ஒரு அதிகாரத்தையும் இந்த 128ஆம் சங்கீதத்தை நீ வாசித்த போதும். வேலை இல்லைன்னு இருக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கைகளின் பாருங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கையினால் சம்பாதித்து நீ சாப்பிடுவாய்ன்னு எழுதப்பட்டிருக்குது. வேலை இருக்குமா இருக்காதா சொல்லுங்க? வேலை கிடைக்குமா கிடைக்காதா? வேலை இதெல்லாம் திருப்பி தேவனுடைய வசனம் என்ன சொல்றதோ அதை எடுத்து இருதயத்தை வச்சு, எனக்கு வேலை இருக்கும், எனக்கு மனைவி இருப்பாள், என் வீட்டில் மனைவி எப்படி இருப்பாள், ஒரே சண்டைங்க, வீட்டுக்கு போனால் தாங்கவே முடியல, ஓயாத ஒழுக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது மாதிரி, மனைவியினுடைய சண்டைக்காரியோட கூட இருப்பது பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்க போல, எங்கள் வீட்டில் போனாலே பெரிய சண்டையாக இருக்குது, அதையே அப்படி தான் இருக்கா என் வீட்டில் அப்படின்னு சொல்கிறத நிறுத்திட்டு என்ன பேசணும்னா, என் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்படி மாற்றி பேசணும்னா கொஞ்ச நாள் அவங்க மாறிடுவாங்க. அதே போல் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகள் தாங்கவே முடியலங்க, பயங்கரமாக சேட்டை பண்ணுறான், இவன் சொன்னபடி கேட்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறத நிறுத்திட்டு என்ன பேசணும் தெரியுமா? என் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். பிரயோஜனமற்றவனாக இருக்கிறானேன்னு சொல்கிறத விட்டுட்டு பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள் மாறி நம்ம பேச வேண்டியிருக்குது. நாம் பேசுகிற வார்த்தை. அதனால தான் யாக்கோபு எங்கிட்ட டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொன்னாரா? ஆமாம், யாக்கோபு டாக்டர் என்ன சொன்னாரா தெரியுமா? நம்முடைய நாவினுடைய வார்த்தைகள் முழு சரீரத்தை கரைப்படுத்துகிறதா இருக்குதா. அப்படின்னு என்ன அர்த்தம்? முழு சரீரத்தை இயக்கக்கூடியதா இருக்குதா. நாம் என்ன பேசுகிறோமோ, அவங்க நியூராலஜி சொல்கிறாரு, இந்த நரம்பியல் நிபுணர் சொல்கிறாரா, என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாயில் நாம் பேசும்போது கட்டளைகள் புறப்பட்டு போய் ஒரு கட்டளை இப்போ என்ன சொல்றதுன்னா, எனக்கெல்லாம் முடியலை, இனிமேல் வயசாகி போச்சு, என்னால் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன நடக்கும் தெரியுமா? உடனே கட்டளை போயிடுமா, போய் அங்கே போய் சொல்லுமா, நமக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி? மூளையில் நமக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு இனிமேல் வயசாகி போச்சான், நம்ம சரீரத்தில் எதுவுமே இயங்க வாய்ப்பு இல்லையா, செய்ய முடியாதுன்னு ஆயிடுச்சான். அதனால என்ன நடக்குது? நம்மெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்க கட்டளை போயிடுச்சான். உடனே கட்டளை இங்கே போன உடனே டக்குன்னு என்னதுன்னா, இப்படி இங்கேருந்து தான் போதும் எல்லாமே, கீழே போய் இங்கெல்லாம் சப்ளை ஆகி கை இயங்காமல் ஆயிடுதான். அப்போ தான் கை வலிக்க ஆரம்பிக்குதான், அப்போ தான் கால் வலிக்க ஆரம்பிக்குதான், அப்போ தான் முட்டு வழங்காமல் ஆயிடுதான். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான சத்தியம், உண்மை. அதனால தான் பாருங்கள், நம்ம நாவில் நல்ல வார்த்தைகளை வைக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். காலையில் சொன்னேன், இதில் நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா, என்னமோ தெரில, நான் இப்போ சிரிக்கிறேன், பின்ன அழகு போகிறேன் போல் சொல்லிடுவோம். சொன்ன மாதிரியே அடுத்து சிரிச்சிட்டே ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க, சிரிக்கிறேன் அழுதுறோம் போல் அப்படின்னா சொன்ன மாதிரி நடந்துடும். அது
ஏன்னா நம்ம கட்டளை வந்துருச்சு, நம்ம இப்போ சிரிக்கிறோமா, கொஞ்சம் பொறுத்து அழ போகிறோமா, ஒன்று கொஞ்சம் பொறுத்தனை இதமாக அழுகிற மாதிரி ஏதாவது ரெடி ஆயிரும் கண்டிப்பாக. அது மாதிரி என்னென்னா, இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், என்னன்னே தெரியல, செத்துருவம் போல் தோணுது, போச்சு, ரொம்ப ஆபத்து. வாயில் வச்ச அந்த வார்த்தை சாவுக்கு நேராக கொண்டு போயிடும். ஆமாம், அதனால தான் பாருங்கள், இப்போ நம்ம பேசின வார்த்தைகள் தான் நமக்கு நிறைய இடைஞ்சலை கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாம் பார்க்க வேண்டியெல்லாம் முடிச்சிட்டேன், இனி நான் செத்தாலும் பரவாயில்ல. ஏன் சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க? அந்த வார்த்தை சொன்னது நிமித்தமாகத்தான் உங்களோட சாவு நெருங்கிட்டு இருக்குது, சாவு வந்து போராடிட்டு இருக்குது. பேசக்கூடாது. முதல்ல உங்களுடைய நாவு தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்கணும், தேவனுடைய வார்த்தையால் பட்டை திட்டப்பட்டிருக்கணும், தேவனுடைய வசனம் தான் பேசணும். வீட்டுக்குள்ளே சும்மா எதையாவது பேசிடுவோம், எதையாவது விட்டு விளாசுறது கிடந்து. ஆமாம், சொல்லுவாங்கள்ல, எப்படின்னா எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுமா, எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும், அப்படிலாம் பேசக்கூடாது. நாவின் கட்டுப்பாடு தேவை. நீங்கள் ரொம்ப விசுவாசிகள் என்னென்னமோ செய்கிறாங்க, எப்படியோ ஜெபம் பண்ணுறாங்க, என்னென்ன கூட்டத்துக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்கள் வீட்டில் நாவை வந்துட்டு கட்டுப்படுத்தாத நிமித்தமாக கணவன் மனைவி சண்டை ஓயவில்லை. அவங்க வீட்டில் நாயும் பூனையுமா இருக்கிறாங்க. கணவன் நாய்னா மனைவி பூனையாக இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நாயும் பூனையும் சண்டை வர மாதிரியே இருக்குது. ஏன்னா அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா சர்ச்சுக்கு போகிறாங்க, தேவனுடைய சமூகத்தில் போகிறாங்க, எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்காங்க. ஆனால் நாவு சரியாகலை. நாவை கட்டுப்படுத்த வேண்டும். நாவை என்ன பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும். அதை நீங்கள் பேசினால்தான் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும். ஏனென்றால் தியானம் என்று சொன்னால் எண்ணத்தில் மட்டும் வச்சுட்டு இருக்கிறது, அப்படியே சும்மா இருக்கிறது அல்ல, நாவில் பேசுகிறதும் தியானத்தோடு இணைந்திருக்கிறது. ஆகவே என்ன சொல்கிறார் யோசுவா கிட்ட, யோசுவாவே நீ நல்ல வெற்றி அடைவாய், நீ நல்ல செழிப்படைவாய், நீ புத்திமானாய் இருப்பாய். என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ முதலாவது இந்த தேவனுடைய வார்த்தை எடுத்து மனதில் வைத்து அதை வாயில் பேசு அப்படின்னு சொல்கிறார். அதுதான் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நீ நல்ல வெற்றி அடைவாய். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குது, அது எல்லா வார்த்தையும் வெற்றி நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது, ஜெயம் நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. அதில் எந்த தோல்வியும் கிடையாது, எந்த ஒரு அழிவும் கிடையாது. தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசுகிற நபர்களுக்கு நன்மை உண்டாகும். நான் சொல்கிறேன், பொருளாதார விஷயத்தில் மிகப்பெரிய நன்மை வரும் தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசும்போது. தேவனுடைய வார்த்தை எடுத்து நம்ம வாயில் வைத்து அதன்படி செயல்பட ஆரம்பிக்கும் போது நல்ல செழிப்பு அடைவோம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல வெற்றி அடைவோம், நல்ல செழிப்பு அடைவோம். நல்ல வெற்றியும் நல்ல செழிப்பும் இந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அடக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, இப்போ கவனிங்க. அப்போ சங்கீதம் 1 கூட அதான் சொல்லப்படுது. சங்கீதம் 1 என்னன்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் தன் வேரை விட்டு, எப்படி நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, அப்படின்னா நீர்க்கால்கள் ஓரமானா தண்ணி பாய்ந்து வரக்கூடிய ஒரு பகுதியில் விட்டதுனால அந்த வேறு அங்கே போய் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால எந்த பஞ்சம் வந்தாலும் நம்மை தாக்காதான். எப்படி எந்த பஞ்சம் வந்தாலும் தாக்காது. நீர்க்கால்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை தான் நீர்க்கால்கள். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக தன்னுடைய வேரை மனதை தன்னுடைய ஊன்றி கட்டி அதுக்குள்ளே விட்டு வைத்திருக்கிற நபர் எந்த பஞ்சம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய நபராக அவர்கள் இருப்பார்கள். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். எவன் செய்ததெல்லாம் வாய்க்கும் தெரியுமா உங்களுக்கு? அவன் இந்த தேவனுடைய வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இரவும் பகலும் இதையே யோசித்து, இதையே சிந்தித்து, இதையே இதிலே வேலையை பண்ணிட்டு இருக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் இதுக்கே முக்கியத்துவம் கொடுத்து, இது என்ன சொல்லப்படுதுங்க, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதன்படி தன்னுடைய இருதயத்தை திருப்பி வாழ்கிற மனிதர்கள் வெற்றி அடைவார்கள், ஜெயம் அடைவார்கள். சரி பாருங்க, இன்னைக்கு நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், சங்கீதம் 91 நாம் பார்த்தோம். என்னன்னா 91ஆம் சங்கீதத்தில் அப்போ கூப்பிடுவது எவ்வளோ முக்கியம். தேவனை நோக்கி நாம் கூப்பிடும்போது ஏன் கூப்பிட வேண்டும் என்றால், நாம் அவருடைய கொடைக்குள்ளே வந்திருக்கிறோம், சரியான இடத்துல வந்திருக்கிறோம். எங்கே வந்திருக்கிறோம்? ஒரு உன்னதமான மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ அந்த சபை அந்த கூடாரத்துக்குள் வந்திருக்கிற அப்படின்னால நாம் கூப்பிட வேண்டும். நாம் கூப்பிடும்போது, அப்போ அந்த கூப்பிடுவது என்று சொன்னால் ஜெபம். இது எப்படி மாறியது அப்படின்னா, கவனிங்க, தேவன் எப்பொழுதும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் நன்மையை தருகிறவராக இருக்கிறார். நன்மையை தர வேண்டும் என்றால், தேவன் நன்மையை தர வேண்டுமானால் நாம் அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு வர வேண்டும். அதான் நான் சொன்னேன், கிரிக்கெட் இப்போ பார்த்துருக்கீங்களா? இப்போ கூட நேற்றுக்கு ஜெயிச்சிட்டாங்களே,
என்ன அந்த கிரிக்கெட் பார்த்துருக்கீங்களா? அப்போ என்னன்னா இந்த பிடிக்கிறது என்ன சொல்ல, கேட்ச் பிடிக்கிறது இல்லையா? கேட்ச்னா பிடிக்கிறது தான், நம்ம ரெண்டும் சேர்த்து தமிழ்லையும் மேலே சொல்கிறோம், கேட்ச் பிடிக்கிறது. அதை என்ன பண்ணுறவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்களேன், அங்கே வந்து பால் வரும்போது இவன் கரெக்டாக அந்த பொசிஷனில் அந்த கையை கொண்டு போவான். பார்த்தீங்களா? அப்படியே கொண்டு போய் அந்த எல்லைக்கார நேராக நின்றுப்பான், டக்குன்னு வந்து அப்போ அப்படி பிடிச்சிட்டு போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? ஜபங்கிறது அது மாதிரி தான். அது மாதிரி தான். நாம் என்னென்னா பால் வரும்போது என்னென்னா கரெக்டாக உள்ளே இருக்கணும், அந்த கை கரெக்டாக அந்த பொசிஷன் இருக்கணும், அந்த வரக்கூடிய கரெக்டாக எல்லை கனெக்ட் பண்ணி அந்த இடத்த கனெக்ட் பண்ணி நாம் பாயிண்ட் அவுட்டாக அந்த இடத்த நின்னோன்னா தான் அதை பிடிக்க முடியும். சேம் அது மாதிரி தான் ஜெபம். நிறைய பேர் அதை செய்கிறது கிடையாது. அவர்கள் ஜெபம் என்று சொன்னால் எதையோ ஒரு மத சடங்காக பண்ணிட்டு போயிடுறதா பண்ணுறாங்க. அப்படி அல்ல. தேவன் எப்பொழுதும் நிறைய நன்மைகளை கொடுக்குறார். நாம் போய் உட்கார்ந்து ஜெபிக்கிற நேரத்தில் என்ன நடக்குதுன்னா நாம் கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்துட்டோம். அப்போ தேவன் ஈஸியாக நம்ம கொடுக்குறார், நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்படி தான் அங்கே சொல்கிறார். அதனால தான் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத எட்டாதமான பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன். அங்கே அப்படி தான் சொல்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபத்திர அருளி செய்வேன். அப்போ போய் கூப்பிடும்போது என்ன வந்துடுது? எப்படிப்பட்ட மனநிலை வந்துடுதுன்னா பெற்றுக்கொள்கிற மனநிலை வந்துடுது. இப்போ கூப்பிடும்போது என்ன வந்துடுது நமக்குன்னா தாழ்மை வந்துடுது. தேவனே நீர் அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இதெல்லாமே காட்டுதாங்க. அப்போ கூப்பிட போகிறோம், அங்கே போகும்போது இதெல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சு. அப்போ என்னென்னா ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், அவர் எனக்கு தருவார், அவர் எனக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம போய் அங்கே போய் நிற்கும்போது கிடைக்குது. அப்போ அது மட்டும் இல்லை, நமக்காகவே முன்னக்கூட்டியே அவர் நல்ல நன்மைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், சுகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, உயர்வு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா ரட்சிப்பு, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது பாருங்களேன், ரட்சிக்கப்படுற ஒரு மனுஷன் யாராவது ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் ரட்சிப்பு நடத்துகிறோம். ரட்சிப்புக்குள்ள அவர்கள் நடத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த நபர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்கிறார், இனி ரட்சியும் என்று. கேட்கும்போது அப்போ தான் புதுசாக ரட்சிப்புக்கான கிரியை உண்டாக்கி அவரை வந்து ரட்சிக்கிறது கிடையாது. தேவன் ஏற்கனவே சிலுவைக்கு வந்து ஏற்கனவே ரத்தம் சிந்தி ஏற்கனவே ரட்சிப்பின் திட்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ரட்சிப்பை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். இவர் வந்து கேட்கும்போது கிடைக்குது. அதே மாதிரி தான் சுகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்கும்போது தான் கிடைக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நாம் என்னன்னா யாக்கோபில் அப்படி தான் சொல்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை வாசிங்களேன். நம்ம எல்லா வேலையும் பண்ணுவோம், சுகம் இல்லைங்க, எனக்கு அப்படி இருக்குதுங்க, எனக்கு இப்படி இருக்குதுங்க, அதுவாக இருக்குதுங்க, இதுவாக இருக்குதுங்கன்னு என்னென்ன கம்ப்ளைண்டெல்லாம் சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் என்ன செய்கிறது இல்லை தெரியுமா? ஜெபம் பண்ணுறது கிடையாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை திருப்பி பாருங்க. இப்போ பாருங்க, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சையினால் அல்லவோ? எதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனைகள் இச்சையினால் அல்லவான்னு சொல்றது. சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். எல்லாம் நடக்குது, இச்சிக்கிறாங்க, விரும்புகிறாங்க, ஆசைப்படுறாங்க, ஆனால் கிடைக்கல. அப்புறம் கொலை பண்ணுறாங்க. கொலைன்னா சின்னது நம்ம விசுவாசம் பண்ணுறது கிடையாது, ஆனால் நிறைய நேரத்தில் என்னென்னமோ நடக்குது பாருங்கள். அப்போ என்ன நடக்குது? அடுத்து பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, அடையாமற் போகிறீர்கள். ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் இதெல்லாம் செய்றீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனால் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கவில்லை, கிடைக்கல. நீங்க விண்ணப்பம் பண்ணாம இருக்கிறதுனால, அப்ப ஜெபம் பண்ணாம இருக்கிறதுனால கிடைக்கல. பாருங்க, ஐஸ்வர்யத்தை பற்றி வேதம் நிறைய போதிக்குது, ஆனால் விசுவாசிகள் கேட்கறது கிடையாது. விசுவாசிகளுக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்தது போதுங்க அப்படின்னு நினச்சிடுறாங்க சில மக்கள். இன்னொரு மக்கள் என்னென்னா, அதெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் கோச்சிக்கிற மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி ஆண்டவர் கோச்சிக்கிற வரல இதெல்லாம் கேட்டால் அப்படின்னு? அதெல்லாம் கோவிக்க மாட்டார். அவர் நிறைய ஐஸ்வர்ய சம்பன்னர். அது மட்டும் இல்லை, அவர் நம்ம போய் கேட்டு நமக்கு மற்றவங்க எல்லாத்துக்குமே கொடுத்து பத்தாக்குறை ஆயிரும்ல அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பத்தாக்குறை ஆகாது, எல்லாம் கிடைக்கும், நிறையவே இருக்குது அவர்கிட்ட. அதே போல் சுகம் நம்ம போய் கேட்க மாட்டேங்கிறோம். சுகம் வேணும்னா ஆண்டவர் சமூகத்தை போய் கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும்.
நானும் சித்தம் அறியணுமே எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக என் இதய எண்ணமெல்லாம் என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனி அவரே ஏசையா